Good morning, students. Now we are going to see about the 7th standard science, unit 5, reproduction and modification in plants. Okay. The first in this lesson, we are going to learn about to get the clear idea how the flower become a fruit with seed through pollination and fertilization. சரியா? what do you mean by pollination அப்படின்னா that is மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க, and fertilization அப்படின்னா கருவுறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. We can say in Tamil pollination means what? மகரந்த சேர்க்கை, and fertilization means what? கருவுறுதல். Okay, to acquire the knowledge about the pollination and pollinators. Pollination என்ன, pollinatorsனா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறீங்க. Then to differentiate self pollination and cross pollination in plants. செல்ஃப் அதாவது தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை. கிராஸ் பாலினேஷன்னா அயல் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. டு நோ த மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட், ஸ்டெம், லீவ்ஸ். ரூட்டு ஸ்டெம், லீவ்ஸோட மாடிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறீங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தீஸ் மாடிஃபிகேஷன் ஆர் யூஸ்ஃபுல் டு அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங். அந்த மாடிஃபிகேஷன் எப்படியெல்லாம் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் என்ன பண்ண போகிறீங்க, தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே, இந்த பாலினேஷன் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட பிக்சர், உங்களோட லெசனோட ஆரம்பத்தில் பாலினேஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன். அதே ஒரே பூவில் நடந்துச்சு அப்படின்னா தட் இஸ் வாட், அது செல்ஃப் பாலினேஷன். கருவுறுதல் வந்து ஃபெர்டிலைசேஷனும், ஃபெர்டிலைசேஷன் வந்து ஒரே பூலேயே நடந்துச்சு அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன். அண்ட் கிராஸ் பாலினேஷன்னா ஒரு பூலேருந்து இன்னொரு பூவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வாட் ஸ்டிக்மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இந்த மகரந்த தூள் வந்து ஒரு பூலேருந்து இன்னொரு பூவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அதன் மூலமாக நடக்கிற பாலினேஷனுக்கு பேர் என்னென்னா கிராஸ் பாலினேஷன் பேர். இதை வந்து டீட்டெயில்டாக உங்களோட லெசன்ஸில் படிப்பீங்க. ஓகே, first introduction. Already we know that the flowering plants have roots, stems and leaves. Flowering plants வந்து என்ன இருக்கும், ரூட் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும். they are called vegetative organs. வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ் உடல உறுப்புகள்னு சொல்லுவாங்க தமிழில். they are called vegetative organs. flowers, fruits and seeds in a plant are called reproductive organs. ஃப்ளாராக இருக்கட்டும், ஃப்ரூட்டாக இருக்கட்டும், சீட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இனப்பெருக்க உறுப்புகள்னு சொல்லுவாங்க. இனப்பெருக்க அதன் மூலமாக என்ன பண்ணும், ஒரு நியூ பிளான்ட் வந்து க்ரோ பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால ஃப்ளாரையும் சரி, ஃப்ரூட்டையும் சரி, சீட்ஸையும் சரி என்னன்னு சொல்கிறாங்க, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்னு சொல்கிறாங்க. In earlier classes we have seen new plants can be grown from seeds. அதாவது உங்களோட 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, ஒரு நியூ பிளான்ட் எப்படி வந்து க்ரோ ஆகுது அப்படிங்கிறது, எப்படி வந்து சீட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகி வருது அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க. In this lesson we are going to know about how the flower changes itself into fruits and the modification of roots. Modification of root, stem and leaves of a plant. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வாட் இஸ் தட், கேரட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து என்னது, அந்த ரூட்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸ்டெம்லேருந்து நம்ம என்ன மாதிரியான எடுத்துக்கிறோம். இப்போ பனானா எடுத்துக்கிட்டிங்கன்னா பனானாவோட ஸ்டெம் வந்து நமக்கு வந்து ஃபுட்டாக கிடைக்குது. அண்ட் லீவ்ஸ்னால் நம்மளோட க்ரீன்ஸ்லாம் நம்ம பறிக்கிறோம் இல்லையா, அந்த க்ரீன்ஸ்லேருந்து க்ரீன்ஸ் வந்து நமக்கு உணவாக ஆகுது. அப்போ எப்படியெல்லாம் மாடிஃபை ஆகுது அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரியான பார்ட்ஸ் வந்து நம்மளோட ஹியூமன் பீயிங்க்கோ அனிமலுக்கோ ஒரு ஃபுட்டாக சர்வைவலுக்கு தேவையான ஃபுட்டாக வந்து அது இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். அது எப்படி மாடிஃபை ஆகுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, first one is activity 1. Aim to raise a new generation of plant from watermelon and potato. வாட்டர்மெலனும் சரி, பொட்டேட்டோ வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டிக்காக நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் 2 parts வித் சாயில். ஒரு ரெண்டு பாத்திரங்கள், 2 பாத்திரத்தை என்ன பண்ணணும், மண்ணோட எடுத்துக்கணும். அண்ட் பொட்டேட்டோ அண்ட் வாட்டர்மெலன் சீட்ஸ் அண்ட் வாட்டர். பொட்டேட்டோ எடுத்துக்கணும், வாட்டர்மெலன் சீட்ஸ் எடுத்துக்கணும், அண்ட் வாட்டர் எடுத்துக்கணும். என்ன ப்ரொசீஜர்னால் இந்த ஃபில் போத் பார்ட்ஸ் வித் சாயில் மிக்ஸ்டு வித் கம்போஸ்ட் அண்ட் மேனூர். சரியா? அந்த பாட் ஃபுல்லாக மண்ணை நிரப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக கம்போஸ்ட் உரங்களை சேர்க்கணும். இல்லைனா மேனூர் உரங்கள். கம்போஸ்டிங் அப்படின்னா என்ன சொல்கிறது, நம்ம அந்த எருக்கள்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும். டேக் யங் பொட்டேட்டோ, என்ஷூர் தட் இட் இஸ் நாட் ட்ரைட் அப்.
dried up the skin still looks fresh. அதை வந்து அந்த அந்த நம்ம எடுத்துக்கக்கூடிய பொட்டேட்டோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் bury the potato in one part. அதாவது ஒரு பார்ட்டில் வந்து என்ன பண்ணணும், நல்லா மண்ணை தோண்டி அந்த வாட் இஸ் தட், அதை வந்து bury மீன்ஸ் புதைக்கிறது, புதைச்சி வச்சிடணும். சரியா? அடுத்து சா வாட்டர்மெலன் சீட்ஸ் அண்ட் சானா தூவுறதுன்னு அர்த்தம். ஸோ மீன்ஸ் வாட், தூவுறது. வாட்டர்மெலன் சீட்ஸ் இந்த அனதர் பார்ட், இன்னொரு பார்ட்டில் வந்து என்ன பண்ணிக்கணும், அந்த வாட்டர்மெலன் சீட்ஸை தூவி விட்டுணும். போர் வாட்டர் ரெகுலர்லி டு மெயின்டைன் த பிளான்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அப்சர்வேஷன், ஆஃப்டர் ஃபியூ டேஸ் we can see a single plant arising from the buried potato. சரியா? ஒரே ஒரு பிளான்ட்டாக என்ன வரும், அந்த பொட்டேட்டோ வந்து வரும். சரியா? நம்ம புதைச்சி வச்ச பொட்டேட்டோவிலேருந்து அந்த சின்ன பிளான்ட் வந்து உருவாக ஆரம்பிக்கும். பிளான்ட்ஸ் அரைஸ் ஃப்ரம் த பார்ட் sowed with the watermelon seeds. each seed produces a plant. அப்போ நம்ம இப்போ வாட்டர்மெலன்னா சீட்ஸாக நீங்கள் போட்டுருவீங்க, அதில் ஒவ்வொரு சீட்ஸ்லேருந்தும் ஒவ்வொரு செடிகள் முளைக்க ஆரம்பிக்கும். இங்கே வந்து நம்ம பொட்டேட்டோ நம்ம ஒன்றா போட்டோம், அது வந்து ஒரு செடி தான் வந்தது. இதில் வந்து நிறைய சீட்ஸ் போட்டோம், ஒவ்வொரு சீட்ஸும் என்னவா இருந்தது, ஒரு பிளான்ட்டை வந்து க்ரோ பண்ணுச்சு. அப்போ என்ன நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, வாட்டர்மெலன் பிளான்ட்ஸ் வேர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் சீட்ஸ். வாட்டர்மெலன் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா சீட்ஸ்லேருந்து உருவாகுது. பொட்டேட்டோ பிளான்ட் இஸ் நாட் ஃப்ரம் சீட். பொட்டேட்டோ பிளான்ட் வந்து சீட்லேருந்து விதைகள்லேருந்து உருவாகுதில்லை, பட் ஃப்ரம் த ஸ்டெம் டியூபர் வெஜிடேட்டிவ் பார்ட், அதாவது உடல உறுப்புகள்லேருந்து உருவாகுது. சீட் இஸ் நாட் ஒன்லி த சோர்ஸ் ஆஃப் நியூ ஜென்ரேஷன். ஒரு நியூ ஜென்ரேஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த சீட்ஸ் தான் வேணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் த பார்ட் ஆஃப் த பிளான்ட் கேன் ஆல்சோ யூஸ் டு ப்ரொடியூஸ் அ நியூ பிளான்ட். ஈவன் அதில் இருக்கிற ஏதாவது ஒரு பார்ட் வந்து கூட என்ன பண்ணுது, அதை ரீப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இது வந்து என்னது, அதுக்குரிய பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த பார்ட்டில் ஒரே ஒரு பொட்டேட்டோ தான் போட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரே ஒரு பிளான்ட்டாக தான் என்ன இருக்கும், வளரும். ஆனால் நிறைய பொட்டேட்டோஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனால் வந்து இங்கே வந்து என்ன அப்படின்னா, நிறைய சீட்ஸ் போட்டிருப்பீங்க, அப்போ ஒவ்வொன்றும் என்ன வரும், பெருசாக வளர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் அவுட் ஹவு தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் ரீப்ரொடியூஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக நீங்களே என்ன பண்ணணும். சரியா? இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக நான் தரேன். இது உங்களுக்கு எவ்வளோ ஹோம்ஒர்க் யார் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நேம் ஆஃப் த பிளான்ட், ரீப்ரொடக்டிவ், சீட்லேருந்து உருவாகுதா, ஸ்டெம்லேருந்து உருவாகுதா, கட்டிங்லேருந்து உருவாகுதா, லேயரிங்லேருந்து உருவாகுதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மேங்கோ அப்படின்னா கண்டிப்பாக சீட்ஸ்லேருந்து தான் உருவாகும். ஓகே, சீடு அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கணும். தென் பொட்டேட்டோ அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா, சீட்ஸ் பொட்டேட்டோ வந்து ஸ்டெம்லேருந்து தான் உருவாகுது. சரியா? தென் பனானான்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சீட்ஸ்லேருந்து உருவாகும், ஸ்டெம்லேருந்தும் உருவாகும். டேமரிண்ட் எப்படி, தென் ரோஸ், மஸ்டர்ட், கொரியாண்டர், மொரிங்கானா முருங்கா, தென் பம்கின், ரேடிஷ் எப்படி வந்து உருவாகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து என்ன பண்ணிக்கணும், உங்கள் பேரண்ட்ஸ்டையோ இல்லை பெரியவங்ககிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் அனுப்புங்க. நான் கரெக்டான ஆன்சரை உங்களுக்கு ஈவினிங் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க் ஒன்று. தென் ரீப்ரொடக்ஷன், த ப்ராசஸ் ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த அடுத்து நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். த ப்ராசஸ் பை விச் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ் டு இன்க்ரீஸ் தியர் நம்பர் இஸ் நோன் அஸ் த reproduction. Again I'm reading, the process by which the plants and animals produce young ones. அந்த பிளான்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், எப்போல்லாம் யங் ஒன்ஸ் உருவாக்குதோ, டு இன்க்ரீஸ் த நம்பர் உருவாக்குதோ, தட் இஸ் வாட், ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரம்ஸ்டிக் ட்ரீ கேன் பி க்ரோன் போத் சீட்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ். சரியா? ட்ரம்ஸ்டிக்னா மொரிங்கா லீவ்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, மொரிங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் ட்ரம்ஸ்டிக்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரம்ஸ்டிக் சீட்ஸ் ட்ரீ கேன் பி க்ரோன் ஃப்ரம் போத் சீட்ஸ் அண்ட் ஸ்டெம் கட்டிங்ஸ். when the plants reproduced from seeds, we call that the process of sexual reproduction. ஒரு பிளான்ட் வந்து சீட்ஸ்லேருந்து உருவாகுது அப்படின்னா அது வந்து பாலினப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா பாலினப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் த அதர் வேஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், மற்ற வழியில் அது வந்து க்ரோத் ஆச்சு, ரீப்ரொடக்ட் ஆச்சு அப்படின்னா, ரீப்ரொடக்ஷன் நடந்தது அப்படின்னா, வித்தவுட் சீட் ஆர் கால்
ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க அழகா. ஓகேவா? அப்போது ஒரு பிளான்ட் வந்து சீட்ஸ்லேருந்து உருவாச்சு அப்படின்னா தட் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சீட்ஸை தவிர மற்ற பார்ட்லேருந்து உருவாச்சு அப்படின்னா தட் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். தென் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சீட் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் அ ஃப்ளார் பை த ப்ராசஸ் ஆஃப் பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன். சீட் இஸ் எப்படி உருவாகுது? சீட் வந்து உருவாகுதுன்னா ப்ராசஸ் ஆஃப் மகரந்த சேர்க்கை மூலமாகவோ கருவுறுதல் மூலமாகவோ இந்த சீட்ஸ் வந்து உருவாகுது. திஸ் இஸ் நோன் அஸ் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு சீட்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன் அ ஃப்ளார், ஃபர்ஸ்ட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளார். சரியா? அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃப்ளார்ஸில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். ஓகே, த ஆக்டிவிட்டி 2, take a flower, dissect as shown in longitudinally and find the parts inside the flower. சரியா? ஒரு பூவை எடுத்துகிட்டு அதை லாஞ்சிடியூடினலாக குறுக்கு வெட்டா என்ன பண்ணணும்? கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். கேன் யூ ஐடென்டிஃபை த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்? ஆண்ட்ரோசியம். ஆண்ட்ரோசியம்னு சொல்லுவாங்க. சரியா? ஆண் இனப்பெருக்க உறுப்பு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டாமன், ஸ்டாமன், ஃபிலமெண்ட் அண்ட் போலன் சாக். போலன் சாக் அப்படின்னா மகரந்த பைன்னு அர்த்தம். ஸ்டாமன்ஸ், ஃபிலமெண்ட் அப்படின்னா மகரந்த கம்பின்னு அர்த்தம். சரியா? மகரந்த கம்பினா அங்கே அந்த ஃப்ளார்லேருந்து ஒரு நூல் மாதிரி ஒரு கம்பி மாதிரி போயிருக்கா, அது வந்து என்னது? ஃபிலமெண்ட். தென் ஆந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மகரந்தம். ஆந்தர் அப்படின்னா மகரந்த பை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கேர்ஃபுல்லி அப்சர்வ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். கைனோசியம். சரியா? பெண் இனப்பெருக்க உறுப்பு. கைனோசியம்னா ஆண்ட்ரோசியம் அப்படின்னா ஆண் இனப்பெருக்க உறுப்புகள், கைனோசியம் அப்படின்னா பெண் இனப்பெருக்க உறுப்புகள். பெண் இனப்பெருக்க உறுப்புகள்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு உன்னோட ரைட் ஹேண்ட் சைடில் ஆண் இனப்பெருக்க உறுப்புகள் அப்படின்னா ஸ்டாமன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வாட் இஸ் தட்? ஸ்டாமன், ஃபிலமெண்ட், ஆந்தர் அப்படிங்கிறது மகரந்தம், மகரந்த பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாமன்னா என்ன அப்படின்னா ஸ்டாமன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதில் வந்து ஃபிலமெண்ட் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும். ஃபிலமெண்ட் அப்படின்னா மகரந்த கம்பி, ஆந்தர்னா மகரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மகரந்த பைன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி கேர்ஃபுல் அப்சர்வ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். கைனோசியம் அப்படிங்கிறது பெண் இனப்பெருக்க உறுப்பு. ஆண்ட்ரோசியம் அப்படின்னா ஆண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு அர்த்தம் இதில். ஓகேவா? இஃப் தே ஆர் நாட் சீன் கிளியர்லி, உனக்கு வந்து நல்லா கரெக்டாக கிடைக்கலன்னா ஜென்ட்லி pluck off the sepals and petals. சரியா? அவனுக்கு அந்த பார்ட்ஸ்லாம் சரியாக தெரிலன்னா சீப்பல்ஸையும் பெட்டல். வாட் டு யூ மீன் பை சீப்பல் அப்படின்னா அள்ளி இதழ்னு சொல்லுவாங்க. சரியா? சீப்பல்னா அள்ளி இதழ், பெட்டல்ஸ் அப்படின்னா புள்ளி இதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து உங்களோட புக்கில் வந்து எடுத்துக்கணும். சீப்பல் அப்படின்னா அள்ளி இதழ்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க. அண்ட் பெட்டல்ஸ் அப்படின்னா புள்ளி இதழ்கள் அப்படின்னு என்ன பண்ணிக்கணும்? எழுதிக்கணும். ஓகேவா? எழுதிக்கோங்க. மேக் அ ட்ராயிங் ஆஃப் த பார்ட்ஸ் அந்த அரேஞ்ச்மெண்ட் இன் யுவர் புக். உன்னோட புக்கில் வந்து என்ன பண்ணிக்கணும்? இதை வந்து தனித்தனியாக பிரித்து அரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிக்கணும்? எழுதிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, தட் இஸ் த ஆக்டிவிட்டி. 5.1 is parts of the flower. Collect few buds and open flowers of hibiscus and datura. datura அப்படின்னா ஊமத்தைன்னு சொல்லுவாங்க. hibiscus அப்படின்னா செம்பருத்தி and datura அப்படின்னா ஊமத்தை பூன்னு சொல்லுவாங்க. with the help of your teacher perform the following steps. Observe and compare bed and open the flowers of hibiscus and datura. சரியா? அப்சர்வ் பண்ணுங்கள் அண்ட் கம்பேர் பண்ணுங்கள். அது அதுக்கப்புறம் அந்த என்ன பண்ணணும்? அந்த ஃப்ளார்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். செம்பருத்தி பூவையும் சரி அண்ட் டேட்டுரா ஊமத்தை பூவையும் சரி என்ன பண்ணணும்? கட் பண்ணி பார்க்கணும். டேப்லெட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதுன்னா ஹைபிஸ்கஸ் ஃப்ளார்ஸ்க்கு பட் வந்து எப்படி இருக்குது? க்ரீன் கலரில். பட்டுனா மொட்டுக்கள் எப்படி இருக்கும்னா க்ரீன் கலரில் இருக்கும். சரியா? மொட்டுக்கள் க்ரீன் கலரில் இருக்கும். அண்ட் ஓப்பன் ஃப்ளாரில் பிரைட் கலரில் இருக்கும். இப்போ ஹைபிஸ்கஸ்னால் ரெட் கலர். இப்போ ரெட்னா ரெண்டு நல்ல பிரைட் கலராக அந்த கலர் வரும். சரியா? இதில் வந்து சீப்பல்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? அள்ளி இதழ்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த அள்ளி இதழ் ஃபுல்லாக என்ன ஆயிருக்கும்? கவர் ஆகிருக்கும். அள்ளி இதழ் என்ன இருக்கும்? முட்டில் வந்து அள்ளி இதழ் மட்டும்தான் இருக்கும். ஓப்பன் ஃப்ளவரில் புள்ளி இதழ்கள்லாம் அந்த லீவ்ஸ் அந்த 5 பெட்டல்ஸ் வந்து பிரிஞ்சிருக்கு இல்லையா? அதுதான் வந்து புள்ளி இதழ்கள்னு சொல்லுவாங்க. சரியா? அண்ட் டைசெக்டட் ஹைபிஸ்கஸ் ஃப்ளாரில்
பட்டில் வந்து பட் அண்ட் ஓப்பன் ஃப்ளாரில் எப்படி இருக்கும்னா கேர்ள்டு பெட்டல்ஸ் வந்து இருக்கும். அந்த பெட்டல்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், சுருண்டு 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 இருக்கும். சரியா, நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த பெட்டல்ஸ் வந்து எல்லாம் இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா சுருண்டு இருக்கும். அதே வந்து ஓப்பன் ஃப்ளாரில் அந்த பெட்டல்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஸ்மால் டியூப் வித் எல்லோ லோவ்ஸ் ஆந்தர்ஸ். சரியா, அந்த ஸ்மால் டியூப் வந்து டியூப் வித் எல்லோ லோவ்ஸ், எல்லோ குழல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எல்லோ இது இருக்கு இல்லையா, கீழே அந்த இந்த இந்த விரிஞ்ச ஃப்ளாஸ்னு இருக்குது. அது அந்த அந்த எல்லோ அந்த டியூப் வந்து எப்படி இருக்கும்னா உள்ளேயே இருக்கும், சரி சின்னதாக இருக்கும். எக்ஸ்பேண்டட் டியூப் வித் எல்லோ லோப்ஸ் ஆந்தர்ஸ். எல்லோ லோப் ஆந்தர்ஸ். ஆந்தர்ஸ்னால் என்னென்னா மகரந்தம் இருக்கும். மகரந்தத்தோட அது என்ன சேர்ந்துருக்கும், அந்த எல்லோ லோப்ஸ் கம்பி, அந்த கம்பி மாதிரி சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து டேட்டுரா ஃப்ளார். டேட்டுரா ஃப்ளார் நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா பட் அதோட மொட்டுக்கள் எப்படி இருக்கும்னா க்ரீன் கலரில் இருக்கும். அண்ட் ஓப்பன் ஃப்ளார் எப்படி இருக்கும்னா ஒயிட் கலரில் இருக்கும். எப்பயுமே மொட்டுக்களில் அந்த சீப்பல்ஸ் அள்ளி இதழ்கள்லாம் மூடி இருக்கும். ஓப்பன் ஃப்ளாரில் அந்த பெட்டல்ஸ் தான் வந்து நல்லா அந்த பெட்டல்ஸ் தான் ரொம்ப லார்ஜஸ்ட்டாக இருக்கும். அண்ட் டைசெக்டட் டேட்டுரா ஃப்ளாரில் எப்படின்னு இருக்கும்னா பட்டில் வந்து கேர்ள்டு பெட்டல்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஓப்பன் ஃப்ளாரில் எக்ஸ்பேண்டட் பெட்டல்ஸ் இருக்கும். ஸ்மால் எல்லோ லூப்ஸ் ஆந்தர்ஸ் இருக்கும். அண்ட் எக்ஸ்பேண்டட் எல்லோ லூப்ஸ் அண்ட் ஆந்தர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் இப்படி கட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, தென் in a bed we can see the green color leaf-like structure which is cover the whole bed or flower. Each of these green like structure present as outermost layer is called the sepal. ஓகே, சீப்பல் அப்படின்னா அள்ளி இதழ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, சீப்பல் அப்படின்னா அள்ளி இதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போது செம்பருத்தி முட்டை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் கலரில் தான் இருக்கும். க்ரீன் கலர்னால் அந்த அள்ளி இதழ்கள் என்ன பண்ணியிருக்கும், ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா சீப்பல். திஸ் அவுட்டர் மோஸ்ட் ரிங் ஆஃப் அ பெட்டல் இஸ் நோன் அஸ் த காலியாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காலியாக்ஸ்னால் அள்ளி வட்டம். காலியாக்ஸ் அப்படின்னா அள்ளி வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கடுத்து petals are the largest part of the flowers. They have attractive, brightly colored, sometimes sweet, scented, and attract the insects. This ring of petals together is called corolla. ஓகேவா, அப்போ உள்ள என்ன பண்ண அந்த பெட்டல்ஸ் ஆஃப் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ஸ். அதாவது அந்த பிளான்ட்லேயே வந்து அந்த பூலேயே வந்து என்னது ஃப்ளாஸில் லார்ஜஸ்ட் பார்ட்டாக இருக்குது என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பெட்டல்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, தே ஆர் ஆஃபன் அட்ராக்டிவ், பிரைட்லி கலர்டு. அதாவது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்வீட் சென்டர்னா அந்த தேனில் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்வீட் சென்ட்னா அந்த வாசனை, ஸ்வீட் வாசனையோட அண்ட் அட்ராக்டிவ் இன்செக்ட்ஸ் வந்து என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். திஸ் ரிங் ஆஃப் பெட்டல்ஸ் டுகெதர் இஸ் கால்ட் கொரல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிங் ஆஃப் பெட்டல்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, புள்ளி வட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்டல்ஸை வந்து புள்ளி இதழ்னு சொல்லுவாங்க. இந்த கொரல்லா அப்படிங்கிறத புள்ளி வட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, inner to this corolla the hibiscus we can observe the long tube on which many stamens are arranged. stamens அப்படின்னா அந்த மகரந்தம் எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். பட் இந்த டேட்டுரா we can see only the 5 structures of stamens. அந்த ஸ்டாமன்ஸ் வந்து டேட்டுராவில் பார்த்தீங்கன்னா 5 இதில் வந்து ஹைபிஸ்கஸ் செம்பருத்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஆனால் வந்து டேட்டுரா ஊமத்தை பூவில் பார்த்தீங்கன்னா 5 மட்டும்தான் இருக்கும். திஸ் ரிங் ஆர் கோல் ஆஃப் ஃப்ளார் இஸ் கால்ட் ஆண்ட்ரோசியம். இந்த ரிங்கு தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்ட்ரோசியம், ஆணினப்பெருக்க உறுப்புன்னு சொல்கிறாங்க. ஈச் ஸ்டாமன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்டாமன்ஸும் 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று ஸ்டாக் இஸ் கால்ட் த ஃபிலமெண்ட் அண்ட் த லோப் இஸ் கால்ட் த ஆந்தர். ஸ்டாக் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, நீளமாக இருக்கிறது வந்து என்னது ஃபிலமெண்ட், கம்பின்னு சொல்லுவாங்க. அண்ட் என்னது மேலே ஒரு குட்டியாக ஒன்று உருண்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து என்னென்னா ஆந்தர், மகரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் இட் டச் தீஸ் லோப்ஸ், அந்த லோப்ஸை வந்து நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா, அதாவது நல்லா முதிர்ச்சியடைந்ததுலேருந்து தொட்டிங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், தூள் மாதிரி உதிர ஆரம்பிக்கும். we can get the powdery substance called the pollen grains and male reproductive part. இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் ஆண்ட்ரோசியம் அப்படிங்கிறது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இது வந்து கம்பி மாதிரி இருக்கிறது தான் என்ன அப்படின்னா வாட் இஸ் தட், என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒன்ஸ் அகேன் இந்த கம்பி மாதிரி இருக்கிறது தான்
ஃபிலமெண்ட். ஓகே, கம்பி இந்த க்ரீன் கலர் இருக்குது இல்லையா, இது வந்து ஃபிலமெண்ட். மேலே இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்கிற அதுதான் வந்து ஆன்தர்னு சொல்லுவாங்க. சரியா, இது வந்து இப்போ இது வந்து அதாவது மெச்சூர் ஆகாத ஆன்தர் வந்து ஃபர்ஸ்ட் பிக்சர். கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆகி நல்ல மெச்சூரான ஆன்தர் வந்து அந்த லாஸ்ட் இதாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா தூள் மாதிரி ஆயிடும். ஓகேவா, இதுதான் வந்து ஆடின பெருக்க உறுப்புன்னு சொல்கிறாங்க, ஆண்ட்ரோசியம். த இன்னர் ஆஃப் திஸ் ஆண்ட்ரோசியம் கால் we can find the female reproductive part of the flower called gynosium. சரியா, இது வந்து இன்னர் பார்ட்டில் வந்து இருக்கும். சரியா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கைனோசியம், பெண் இனப்பெருக்க உறுப்பை பற்றி பார்க்க போகிறோம். யூ வில் ஃபைண்ட் திஸ் பார்ட் வித் swollen bottom part. This is ovary. Seeds are produced in this part. இந்த இடத்துல தான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கைனோசியம் பெண் இனப்பெருக்க உறுப்பில் தான் இந்த சீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த டாப் ஆஃப் த ஓவரி there is a slender tube. டாப் ஆஃப் த ஓவரில் ஒரு ஸ்லெண்டர் டியூப் இருக்கும், லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டைல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் யூ மீன் பை ஸ்டைல் அப்படின்னா, ஒரு நிமிஷம். at the top of the ovary there is a style. ஸ்டைல்னா ஸ்டூல் தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸ்டைல்னா ஸ்டூல் தண்டு. யூ வில் ஃபைண்ட் த பார்ட் ஆஃப் த swollen bottom part. திஸ் இஸ் ஓவரி. ஓவரி அப்படின்னா சூல்னு சொல்லுவாங்க. சூல் அப்படிங்கிறத பக்கத்தில் உங்களோட புக்கை எடுத்து எழுதிக்கோ. சீட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் திஸ் பார்ட். அந்த டாப் ஆஃப் த ஓவரி தெர் இஸ் அ ஸ்லெண்டர் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஸ்டைல். சூல் தண்டுன்னு சொல்லுவாங்க. த டாப் மோஸ்ட் ஸ்டிக்கி டிப் ஆஃப் த ஸ்டைல் இஸ் ஸ்டிக்மா. ஸ்டிக்மா அப்படிங்கிறது சூல் முடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஓவரினா சூல். சரியா, ஓவரினா சூல் அண்ட் ஸ்டைல்னா சூல் தண்டு அண்ட் ஸ்டிக்மா அப்படின்னா சூல் முடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போலன் கிரெயின்ஸ் ஆர் ரிசீவ்டு பை த ஸ்டிக்மா. இந்த போலன் கிரெயின்ஸ் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு, இந்த மகரந்த தூள்கள் வந்து யார் அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்டிக்மா தான் வந்து என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும். இது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். திஸ் இஸ் த ஃபோர்த் கோல் ஃப்ளார். ஓகே, ஃபோர்த் கோல் ஃப்ளார் ஸ்டிக்மா. இப்போ வந்து ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், ஓவரி அப்படிங்கிறது சூல்னு பார்த்தோம். ஸ்டைல் அப்படின்னா சூல் தண்டு. ஸ்டிக்மா அப்படின்னா சூல் முடி. யார் வந்து போலன் கிரெயின்ஸை அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்டிக்மா அப்படிங்கிற பார்ட்டை என்ன பண்ணோம், அந்த அப்சர்வ் பண்ணோம் அப்படிங்கிறத இதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். தென் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ். இப்போ வந்து நம்ம ஃப்ளார்ஸில் என்னென்ன பார்ட்ஸ் பார்த்தோம், பெட்டல்ஸ்னால் இப்போ என்னென்னு பார்த்தோம், சீப்பல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், வாட் இஸ் தட் ஸ்டிக்மா, ஆன்தர்னால் என்னென்னு பார்த்தோம், ஃபிலமெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். தென் ஓவரி அண்ட் ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா அப்படிங்கிற பார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஃப்ளார்ஸில் இந்த பார்ட்ஸ் தான் இருக்கும். சரியா, தென் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ். நவ் வி ஷல் லேர்ன் சம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃப்ளார்ஸ், their role in reproduction. சரியா, if all the four holes, கால்யாக்ஸ், அதாவது அல்லிவட்டம், கால்யாக்ஸ் அப்படின்னா புள்ளிவட்டம்னு சொல்லுவாங்க. அண்ட் கொரோலா அப்படின்னா அல்லிவட்டம். கரோலானா புள்ளிவட்டம், கால்யாக்ஸ் அப்படின்னா அல்லிவட்டம். ஓகேவா, அல்லிவட்டம். ஸ்டாமன்ஸ் அண்ட் பிஸ்டில் ஆர் ப்ரெசன்ட் இன். ஸ்டாமன்ஸ் அண்ட் பிஸ்டில் அப்படின்னா என்னது, ஆண் இனப்பெருக்க உறுப்பு பெண் இனப்பெருக்க உறுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஆர் ப்ரெசன்ட், தென் இட் இஸ் கால்ட் அ கம்ப்ளீட் ஃப்ளார். அது வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கம்ப்ளீட் ஃப்ளார்னு சொல்கிறாங்க. எல்லாமே இருந்துச்சுன்னா அள்ளிதழ் இருக்கணும், புள்ளிதழ் இருக்கணும், புள்ளிவட்டம் இருக்கணும், அதுக்கடுத்து ஆண் இனப்பெருக்க உறுப்பு இருக்கணும், பெண் இனப்பெருக்க உறுப்பு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, இப்போ கம்ப்ளீட் ஃப்ளார்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட் ஃப்ளார்ஸ் ஆர் பைசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோ. கம்ப்ளீட் ஃப்ளார்ஸ் எப்பயுமே என்னவாக இருக்கும், பைசெக்ஷுவல் ஃப்ளார்ஸாக இருக்கும். ஆண் இனப்பெருக்க உறுப்பும் அதே போல தான் இருக்கும், பெண் இனப்பெருக்க உறுப்பும் அதே போல தான் இருக்கும். த இன்கம்ப்ளீட் ஃப்ளார்ஸ் ஆர் யூனிசெக்ஷுவல் பிளான்ஸ். அப்போ அது அப்படி கம்ப்ளீட் ஆகலை, அதில் ஏதாவது ஒரு பார்ட் இல்லாமல் இருந்தாலும் அது வந்து யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ். சரியா, யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா,
முழுமையற்ற மலர் முழுமையற்ற மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது there are 2 types of unisexual flowers, male flower and female flower. இதுக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்குது, மேல் ஃப்ளாரும் இருக்குது, ஃபீமேல் ஃப்ளாரும் இருக்குது. திஸ் இஸ் the one with androecium or without gynoecium is called male flowers. ஆண்ட்ரோசியம் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஆண் மலர்னு சொல்லுவாங்க, கைனோசியம் மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து பெண் மலர்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் கால்டு யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ். சரியா, ஓரின அதாவது பாலிலா இனப்பெருக்க மலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, தென் இப்போ வந்து இதிலே பைசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ், யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா, இந்த பிங்க் கலர், இந்த பர்பிள் கலரில் ஒரு ஃப்ளாரில் வந்து இதில் வந்து அந்த ஸ்டிக்மா ஆந்தர் ஃபிலமெண்ட் அப்படிங்கிற ஆந்தர்னு நான் மேலே இருக்கிற அந்த மஞ்சள் மாதிரி இருக்கிறது, தென் அந்த கம்பி மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவாங்க, ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பார்ட் வந்து யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸில் இருக்காது. சரியா, யூனிசெக்ஷுவல் பார்ட்டில் இருக்காது. தட் இஸ் அதனால தான் என்னென்னு சொல்கிறோம், யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்னு சொல்கிறோம். சரியா, ஓவரிஸ் இருக்குது, ஆந்தர்ஸ் இருக்குது, ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் பெட்டல்ஸ்லாம் இருக்குது, அண்ட் பெடிக்கல், சீப்பல், அள்ளிதழ்கள் எல்லாமே இருக்குது. ஓகேவா, ஆனால் வந்து இங்கே வந்து என்ன இல்லை, யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸில் வந்து என்ன இல்லைன்னா அந்த பர்பிள் கலர் இந்த கம்பி மாதிரி ஆந்தர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து இல்லை. அப்போ இது வந்து என்னது யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இது வந்து என்னது, ஆக்சுவலாக வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னா கைனோசியம் வந்து இருக்குது. கைனோசியம், ஆண்ட்ரோசியம் இல்லை, கைனோசியம் இருக்குது. ஸோ கைனோசியம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பெண் மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீமேல் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதில் வந்து வெறுமனே வந்து இந்த ஆந்தர் மட்டும்தான் இருந்துச்சு, இந்த ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா இதெல்லாம் இல்லை அப்படின்னா அது என்னது மேல் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மேல் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Next, activity 3. Using the information from the our complete following table, name of the flower, complete or incomplete, unisexual or bisexual, if unisexual, male or female அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஹைபிஸ்கஸ் அப்படின்னா என்ன, பம்கின், ரோஸ், கோகனட், ஜாஸ்மின், இது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கா இன்கம்ப்ளீட்டாக இருக்கா, தென் கம்ப்ளீட் ஃப்ளார்ஸா இன்கம்ப்ளீட் ஃப்ளார்ஸா, அது யூனிசெக்ஷுவலா பைசெக்ஷுவலா, அண்ட் இஃப் யூனிசெக்ஷுவலாக இருந்துச்சுன்னா அது மேலா ஃபீமேலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் என்னன்னா, இப்போ வந்து ஹைபிஸ்கஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ளார் அப்போ இது 4 பார்ட்ஸும் இருக்கும். சரியா, கைனோசியம் அதாவது பெட்டல் அண்ட் சீப்பல் இருக்கும், அண்ட் பெட்டல்லாம் என்னது புள்ளி இதழ், அண்ட் சீப்பெல்லாம் அள்ளி இதழ். அதே மாதிரி கைனோசியம் பெண் இனப்பெருக்க உறுப்பு, ஆண்ட்ரோசியம் ஆண் இனப்பெருக்க உறுப்பு அப்படிங்கிற 4 எல்லாமே கால்யாக்ஸ் அண்ட் கோரலா அப்படிங்கிற புள்ளிவட்டம் அள்ளிவட்டம் அப்படிங்கிற எல்லாமே சேர்ந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். சரியா, இது வந்து பைசெக்ஷுவல். அப்படி கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா அது பைசெக்ஷுவல். இஃப் யூனிசெக்ஷுவல்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரெசென்ட் இன் த சேம் ஃப்ளார், ரெண்டுமே என்ன இருக்கும் அந்த சேம் ஃப்ளாரில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா, தென் ஹைபிஸ்கஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பம்கின் இஸ் இன்கம்ப்ளீட். அந்த பம்கினை பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், அதில் வந்து ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் யூனிசெக்ஷுவல். அப்போ யூனிசெக்ஷுவலாக இருந்தால் மேலா ஃபீமேலான்னு பார்த்தீங்கன்னா மேல் இன் செப்பரேட் சிங்கிள் ஃப்ளார் அண்ட் ஃபீமேல் இன் செப்பரேட் சிங்கிள் ஃப்ளார், மேலும் ஃபீமேலும் தனித்தனியான ஃப்ளார்ஸாக இது வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, தென் ரோஸ் இஸ் அ கம்ப்ளீட் ஒன். அப்போ கம்ப்ளீட் ஒன்றா இருக்கும், அதில் வந்து கைனோசியம் ஆண்ட்ரோசியம் ரெண்டுமே இருக்கும். ஸோ தட் இஸ் பைசெக்ஷுவல், போத் மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரெசென்ட் இன் த சேம் ஃப்ளார், ரெண்டுமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தென் கோகனட்னு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட், அதில் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கும், ஒன்று ஆண் இனப்பெருக்க உறுப்பு மட்டும் இருக்கும், இல்லைனா பெண் இனப்பெருக்க உறுப்பு மட்டும் இருக்கும். கம்ப்ளீட், தட் இஸ் யூனிசெக்ஷுவல், மேல் இன் செப்பரேட் சிங்கிள் ஃப்ளார் அண்ட் ஃபீமேல் இன் செப்பரேட் சிங்கிள் ஃப்ளாராக இருக்கும். தென் ஜாஸ்மின் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும், தட் இஸ் பைசெக்ஷுவல், போத் மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரெசென்ட் இன் த சேம் ஃப்ளார். அப்போ அந்த ஃப்ளாரிங் பார்ட்ஸ் நம்ம மெயினாக அந்த ஃப்ளாரிங் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், எல்லாம் பைசெக்ஷுவலாக இருக்கும். சரியா, அப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் சில விஷயங்கள் நீங்கள் கவனிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், பம்கின் அண்டு கோகனட் அது மாதிரி நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய சில விஷயங்களில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா இந்த விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த சன்ஃப்ளவர் இஸ் நாட் அ சிங்கிள் ஃப்ளார். சன்ஃப்ளவர்னா சூரியகாந்தி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, இட்ஸ் நாட் அ சிங்கிள் ஃப்ளார், இட் இஸ் அ குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் கிளஸ்டர்
டுகெதர். எல்லா ஃப்ளார்ஸும் கிளஸ்டர் சேர்ந்து அந்த பூ உருவாகிருக்கு. ஸோ த குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் அரேஞ்ச் டுகெதர் இஸ் கால் இன்ஃப்ளோரசன்ஸ். இன்ஃப்ளோரசன்ஸ்னா மஞ்சரின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளோரசன்ஸ் என்னது? மஞ்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து புக்கில் எடுத்து என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். மஞ்சரி. த ட்ரைடாக்ஸ் ப்ரொகம்பன்ஸ் லுக்ஸ் லைக் அ சிங்கிள் ஃப்ளார். ட்ரைடாக்ஸ் ப்ரொகம்பன்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த பூண்டுன்னு சொல்லுவாங்க, கிணற்றடி பூண்டுன்னு சொல்லுவாங்க, வெட்டுக்காய் பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரைடாக்ஸ் ப்ரொகம்பன்ஸ் லுக்ஸ் லைக் அ சிங்கிள் ஃப்ளாராக தான் இருக்கும். பட் என்ன இன்ஃப்ளோரசன்ஸ். சரியா? சூரியகாந்தி பூ மாதிரியே ஒரு பூ இருக்கும் பார்த்தீங்களா, தண்ணி இருக்கிற இடத்துலலாம் அழகாக வந்திருக்கும். அப்போ லீஃப் ஜூஸ் ஆஃப் திஸ் பிளான்ட், அந்த இலைகளோட ஜூஸ் எடுத்து நம்ம வெட்டுக்காயங்களுக்கு போட்டோம் அப்படின்னா அந்த வெட்டுக்காயங்களுக்கு மருந்தாக அது வந்து பயன்படும் அப்படிங்கிறது. லீஃப் ஜூஸ் ஆஃப் திஸ் பிளான்ட் இஸ் யூஸ் டு க்யூர் த வூண்ட்ஸ் அண்ட் கட்ஸ். அதாவது காயங்களுக்கோ வெட்டுக்காயங்களுக்கோ இது வந்து மருந்தாக பயன்படுது. சரியா? இது வந்து ஒரு இன்ஃப்ளோரசன்ட் பிளான்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. தென் flower to fruit. எப்படி வந்து ஃப்ளார்லேருந்து ஃப்ரூட் வந்து கிடைக்குது. டு அண்டர்ஸ்டாண்ட் how a flower develops into fruit, let us perform an experiment on pumpkin plant. Pumpkin plant வந்து பண்ணலாம். We know that our earlier explorations that flowers of pumpkin are unisexual. அதாவது pumpkin வந்து என்னவா இருக்குது? Unisexual. That is, some of the flowers are male while many are female. ஒரு ஃப்ளார் வந்து என்னவா இருக்கலாம்? மேலாக இருக்கலாம். நிறைய பூக்கள் வந்து என்னவா இருக்கும்? ஃபீமேலாக தான் இருக்கும். சரியா? Activity 4, make a flower album. Press and collected flowers between the pages of newspaper and or a book. Place 2 thick sheets. Thick sheets keep a heavy object such as brick at the top of the apply pressure. Turn inside the every 2 or 3 days. Allow flowers dry completely. Collect the dried flowers and paste them in an album. Now now your flower album is ready. அதாவது அந்த காய்ந்த இப்போ நம்ம பெட்டல்ஸ், நம்ம ரோஸ் பெட்டல்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம புக்குக்குள்ளே வச்சு ரொம்ப நாள் கழிச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, நல்லா இதாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான அப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃப்ரெஷ் ஃப்ளார்ஸ் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுத்து என்ன பண்ணணும் வச்சுட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், நமக்கு ஒரு ஃப்ளார் ஆல்பம் வந்து அதுலேருந்து நம்ம ஃப்ளார் ஆல்பம் என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆக்டிவிட்டி 4ல் சொல்கிறாங்க. We can easily identify the male and female buds of pumpkin even before them bloom. சரியா? அது மலர்றதை வச்சு என்ன பண்ணலாம், இது வந்து ஆண் மலரா பெண் மலரா அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். Once a flower buds appear, immediately identify 10 female flower buds. சரியா? அப்போ ஃப்ளார் வந்து மலரும்போது 10 பட்ஸ் சொன்னாச்சு, பெட்டல்ஸ் சொன்னாச்சு, மலர்ந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஃபீமேல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டை அ பிளாஸ்டிக் பேக் அரவுண்ட் ஈச் பட் and so that no outside material can enter. எந்த மெட்டீரியல் என்ன பண்ணக்கூடாது, என்டர் ஆகக்கூடாது. ensure to make small holes in the pin and allow the air flow. அதாவது அந்த கவரில் வந்து என்ன பண்ணணும், சின்ன சின்ன ஹோல்ஸ் மட்டும் போட்டு விடணும் அந்த ஏர் ஃப்ளோ ஆகிறதுக்கு. வெயிட் 2 or 3 days to bloom. அதாவது மலர்றதுக்கு 2-3 நாள் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். சூஸ் 3 or 4 male flowers. Plug the stamens of these flowers and dust the pollen grains of sheet paper and collect it. சரியா? அப்போ அது மலர்ந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த போலன் கிரெயின்ஸை எடுத்து என்ன பண்ணணும், நம்ம பேப்பர் சீட்லேருந்து என்ன பண்ணணும், உதுத்து எடுத்து வச்சுக்கணும். ஓப்பன் 5 up to 10 bags containing female. அப்போ அந்த பாலினேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகரந்த தூள் வந்து என்ன பண்ணுது, ஒரு பூலேருந்து இன்னொரு பூக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது மூலமாக இந்த பாலினேஷன் மகரந்த சேர்க்கை வந்து நடக்குது. இதனால் கருவுறுதல் உருவாகுது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, இதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. In the above experiment, we transfer the pollen grains from the male flower to the female flower. This is called artificial pollination. சொல்கிறாங்க. However, the nature of these are many ways which pollen grains reach the stigma to the flower and is called the natural pollination. இயற்கையாக நடக்கிற மகரந்த சேர்க்கை ஆர்டிஃபிஷியல் நடக்கிறது, அது வந்து அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. சரி, ஆர்டிஃபிஷியல்னா அயல் மகரந்த சேர்க்கை, அதாவது செயற்கை மகரந்த சேர்க்கை. ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா நேச்சுரல் பாலினேஷன் அப்படின்னா இயற்கையான மகரந்த சேர்க்கை. இப்போ வந்து ஒரு நாமளாக பண்ணோம் அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல். நேச்சுரல் நடந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேனி வந்து தேன் குடிக்க ஒரு அந்த மலருக்குள்ளே வருது அப்படின்னா அதன் மூலமாக அதோட மகரந்த
தூள், அதாவது அந்த ஆந்தர்ஸ்லாம் என்ன பண்ணுது, பறந்து போய் இன்னொரு ஃபீமேல் ஃப்ளாஸ்க் மேலே உட்காருது அப்படின்னா அங்கே என்ன இருக்கும், அங்கே ஒரு பாலினேஷன் வந்து நடக்கும். ஸோ அது வந்து நேச்சுரலாக நடக்கிறது. ஆர்டிஃபிஷியலாக ஒரு நாமளே எடுத்து அந்த நம்ம இன்செக்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் வாட் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் in some plants like grass, pollen grains are light. pollen grains வந்து ரொம்பவே லைட்டாக இருக்கும். மகரந்த தூள் வந்து என்ன இருக்கும், லைட்டாக இருக்கும். stamens shed pollen grains and are carried in some plants like grass, pollen grains are light. Stamens shed pollen grains and are carried by the wind. இது எதனால் எப்படி வந்து கேரிட் ஆகுது, எப்படி வந்து ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளாருக்கு போகுது அப்படின்னா காற்று மூலமாக போகுது. ஓகேவா? கேரிட் அந்த அதர் ஃப்ளார் ஒரு காற்று மூலமாக இந்த மகரந்த தூள் வந்து ஒரு பூலேருந்து இன்னொரு பூக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இன்செக்ட் birds are also agents of pollination. இன்செக்டா பூச்சிகளாக இருக்கலாம் அண்ட் பேர்ட்ஸாக இருக்கலாம். இது வந்து பாலினேஷன் நடக்கிறதுக்கு இதுவும் காரணமாக இருக்குது. bees, butterflies and varieties of birds hover around the flowers. They help to carry the pollen from one flower to another. The pollen grains stick to their legs, wings and abdomen. They move from the flower to one another. This is called the cross pollination. சரியா? அப்போ ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு ஃப்ளாருக்கு என்ன பண்ணணும், நேராக அந்த மகரந்த சேர்க்கை நடந்துச்சு அப்படின்னா எப்படின்னா இது இன்செக்டாக இருக்கலாம், பேர்ட்ஸ் மூலமாக இருக்கலாம், இல்லை காற்று மூலமாக இருக்கலாம். அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஒரு ஃப்ளார்லேருந்து இன்னொரு அதாவது மேல் ஃப்ளார்லேருந்து ஃபீமேல் ஃப்ளாருக்கு போய் அங்கே பாலினேஷன் நடந்தது அப்படின்னா தட் இஸ் வாட் cross pollination. When you shake the stamens, pollen grains followed, and when the wind shake the flower or butterfly agitate the flower and pollen grains could fall onto the stigma on the same flower. There's some plants that have both the female and male and female parts within the single flowers, that is bisexual, pollinate by that means. This is called the self pollination. அப்போ ஒரே ஃப்ளார்ஸில் இது நடக்கும். இப்போ ஒரே ஃப்ளாரில் ஆண்ட்ரோசியம் கைனோசியம் அப்படிங்கிற ஆணின பெருக்க உறுப்பும் பெண்ணின பெருக்க உறுப்பும் அந்த ஃப்ளார்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது செல்ஃப் பாலினேஷன் சொல்கிறாங்க. பீன்ஸ், that is tomatoes are commonly self-pollinate. Beans, tomatoes எல்லாமே self-pollinate இதுதான். Even though for the example of tomato self-pollinate, they need the help to insects to create the vibrations within the flowers. அப்போ அதுக்குள்ளே அந்த வைப்ரேஷன்ஸ் நடக்கணும், அந்த பாலினேஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த இன்செக்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறாங்க. வித்தின் த ஃப்ளார்ஸ் அண்ட் வெல் எஃபெக்டிவ்லி லூஸ் இந்த போலன், அதாவது அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஈஸியாக வெளியே வரணும் அப்படின்னா இந்த கண்டிப்பாக அந்த பூச்சிகள் வந்து வேணும். பூச்சிகள் வந்து என்ன பண்ணும், வைப்ரேட் பண்ணால் தான் அந்த போலன் கிரெயின்ஸ் உதிரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் பேடி is most self-pollinating using just gentle the wind and pollinating agent. இப்போ வந்து பேடி அப்படின்னா நெற்கதிர்களுக்கு வந்து என்ன தேவையில்லை, நம்ம இந்த மாதிரி வைப்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது அந்த போலன் கிரெயின்ஸ்லாம் ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு விண்டே போதும், காற்றே போதும். ஸோ தீஸ் ஏஜென்ட்ஸ் ஆர் ஹெல்பிங் த இன் பாலினேஷன் ஆர் கால் த பாலினேட்டர்ஸ். அப்போ இந்த மாதிரியான ஏஜென்ட்ஸ் வந்து அந்த பாலினேஷனுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா தட் இஸ் பாலினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலினேட்டர்ஸ் மகரந்த சேர்க்கையாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, திஸ் இஸ் அபவுட் த பாலினேட்டர்ஸ். now let us see the difference between the self and cross pollination. There is difference between the self and cross pollination. The pollen grains are transferred from anther to the stigma of the same flower. அந்த ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாவுக்கு அந்த சேம் ஃப்ளார்லேருந்து போச்சு அப்படின்னா that is self pollination to another flower or to another flower of the same plant. ஓகேவா? ஒரே பிளான்ட்டில் இருக்கிற வேறு பூக்களுக்கு அது போச்சு அப்படின்னா அது செல்ஃப் பாலினேஷன். சரியா? இதுவே கிராஸ் பாலினேஷன் பார்த்தீங்கன்னா pollen grains are transferred from the anther of the one flower to the stigma of the another flower of the same kind of or different plant. ஒரே பிளான்ட்டுக்கோ வேறு பிளான்ட்டுக்கோ என்ன பண்ணணும், அந்த pollen grains வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும் பை சம் ஏஜென்ட்ஸ் மூலமாக. சரியா? plants do not need the produce pollen grains in large quantity of self-pollination. The plants need to produce pollen grains in larger quantities to increase the chance of pollination. இது வந்து லார்ஜ்
ரெடியூஸ் குவான்டிட்டிஸ் அந்த என்ன வேணும், இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து வேணும். இந்த போலன் கிரெயின்ஸ் கம்மியாக இருந்தால் கூட போதும் இந்த செல்ஃப் பாலினேஷனுக்கு. ஓகேவா? இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் சேஞ்சஸ் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நியூ பிளான்ஸ். அதாவது புதுசாக ஒரு கேரக்டரை வந்து என்ன பண்ண போகிறதில்ல, இந்த செல்ஃப் பாலினேஷன் மூலமாக நடக்கிற அந்த அந்த பிளான்ட் வந்து உருவாக்க போகிறதில்ல. இந்த கிராஸ் பாலினேஷன் டஸ் இன்ட்ரடியூஸ் த வேரியேஷன்ஸ் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நியூ பிளான்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃப்ளார் வந்து ரெட் கலர் ஃப்ளார் இருக்குது அண்ட் எல்லோ கலர் ஃப்ளார் ரோஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இங்கே அந்த போலன் கிரெயின்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக இந்த ரெட் கலர் அந்த பெட்டல்ஸ் வந்து என்னவா மாறும் அப்படின்னா ரெட் கலர் அண்ட் ஆரஞ்சு கலராகவோ ரெட் கலர் அண்ட் எல்லோ கலராகவோ என்ன பண்ணும், சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து என்னது, இந்த மாதிரியான விஷயங்கள் கிராஸ் பாலினேஷனில் நடக்கும். ஓகேவா? கிராஸ் பாலினேஷன் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் பாலினேஷன் இன் பிளான்ட். எப்படி நடக்குது செல்ஃப் பாலினேஷன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நல்ல டார்க் க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கைனோசியம்னு சொல்லுவாங்க. இதுவே ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து என்னது, இந்த ரெட் கலர் அந்த ஃபிலமெண்ட்டோட சேர்ந்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆண்ட்ரோசியம் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்ட்ரோசியம் பார்ட்டும் கைனோசியம் பார்ட்டும் ஒரே ஃப்ளாரில் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் வாட் அந்த செல்ஃப் பாலினேஷன் இது ஈஸியாக நடக்கும். இதுவே வந்து கிராஸ் பாலினேஷன்னா, இங்கே ஒரு ஃப்ளார் இருக்குது, வேறு ஃப்ளார் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து என்ன பண்ணும், வேறு ஃப்ளாருக்கு போய் அங்கே அந்த ஃபெர்டிலைசேஷன் இப்போ புதுசாக அந்த பாலினேஷன் நடந்தது அப்படின்னா தட் இஸ் வாட் கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, தென் this is what self pollination and cross pollination அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் we are going to see about the what is fertilization அப்படின்னு என்ன பண்ண போகிறோம், நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், thank you so much for watching.